ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சால்னா வைக்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, கசகசா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம். இது அவ்வளோத்தையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை அவ்வளோத்தையும் போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நான் கொஞ்சம் மட்டன் மசாலா போடுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடிலாம் போடுறேன். இதை நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பொடியோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சால்னா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். நீங்கள் புரோட்டா கூட சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சால்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.